ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியலில் வந்து அடுத்தடுத்த எபிசோடு வந்து எப்படிலாம் கொண்டு போகணும்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து சொந்த ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. திருவிழாவில் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறதுக்காண்டி எல்லாரும் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து ஆனந்தி மேலே வந்து ஒரு கோவத்தில் இருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் வந்து அந்த திருவிழாவில் வந்து நிறைய விளையாட்டு போட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டியில் எல்லாத்துலேயும் வந்து முதல்ல வந்து நம்ம ஆனந்தி வந்து பரிசு வாங்கிட்டு வந்தது ரொம்பவே கோவத்தில் இருக்காரு அந்த பிரச்சனை வந்து. அதனால் வந்து இந்த திருவிழாவுக்கு வருவா, அவளை வந்து எப்படியும் தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இந்த திருவிழாவில் வந்து நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ல நடக்க போகுது. இப்போ வந்து கூட வந்து மகேஷ், அன்பு, மித்ரா எல்லாருமே வந்திருக்காங்க. வந்து எல்லாருமே வந்து அந்த போட்டியில் வந்து கலந்து வந்து ரொம்ப போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போட்டியிலுமே வந்து நம்ம ஆனந்த் தான் முதலாளாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட கொண்டு போவாங்க. ஆனால் வந்து இந்த திருவிழா வந்து எல்லாருமே வந்து நிறைய போட்டி, சைக்கிள் ரேஸு, எல்லா ரேஸ் வண்டியும் எல்லா போட்டியும் வந்து இருக்குது. அந்த போட்டியெல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம அன்பு, மகேஷும் கலந்து கொள்ள ஆனந்த் எப்படியாவது தோக்கடிக்கிட்டு அந்த பிரசிடென்ட் வந்து ஆள்லாம் செட் பண்ணி எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காரு. அது வந்து ஆள் செட் வச்சு எப்படியாவது ஆனந்தி திரும்ப தோக்கடிக்கணும் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த திருவிழாக்கு ஆனந்தி வந்தால் ஒரு வழியை ஆக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு. ஒருவேளை ஆனந்தி வந்து அடித்து கீழே போடலாம், அவன் எந்த போட்டிலையும் கலரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ அன்பும் மகேஷ் இருக்கலாம் வந்து ஆனந்தி வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் வந்து பக்கபலமாக இருக்காங்க. அதேமாரி வந்து மகேஷ் வந்து ஒருவேளை வந்து ரொம்பவுமே வந்து ஆனந்தி மேலே முக்கியத்துவம் எடுக்கிறாரு. ஆனால் ஆனந்தி எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதேமாரி வந்து அன்பும் ஒரு பக்கம் வந்து ஆனந்தியை லவ் பண்ணுறாரு. ஆனால் வந்து யார் கூட தான் கல்யாணம் முடிய போகுதுன்னு ரொம்பவே சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஆனால் வந்து ஒருவேளை வந்து நம்ம மகேஷ்க்கு வந்து முறை பொண்ணாக தான் வரும்ன்ட்டு எனக்கு வந்து தோணுது. மகேஷ்க்கு வந்து முறை பொண்ணாக தான் நம்ம ஆனந்தி வரும்னு தோணுது. ஆனால் வந்து நம்ம ஆனந்தி வந்து கண்டிப்பாக அன்பை தான் கல்யாணம் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மகேஷ் ஸ்டேட்டஸ் வந்து வேறு. அதுமாரி அன்பு ஸ்டேட்டஸும் நம்ம ஆனந்தி ஸ்டேட்டஸும் ஒரே மாதிரி இருக்கனால வந்து ஆனந்திக்கு வந்து அன்பை தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து மகேஷ் வந்து அவளை பணக்காரராக இருந்தாலும் ஆனந்தி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் ஒத்த காலம் இருக்காரு. ஏன்னா யார் தான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு ரொம்பவே வந்து சஸ்பெண்டாக கொண்டு போடுவாங்க. இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அன்பு, மகேஷ், ஆனந்தி எல்லாரோட சைக்கிள் ரேஸு அந்த திருவிழாவில் வந்து விளையாடுற விளையாட்டை யாரெல்லாம் பார்க்க வெயிட் பண்ணுங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.